ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ஃப்ளோட்டோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்ன குட்டி பார்த்தோம்னா, பாக்ஸ் மாடல்ஸ், பேடிங், மார்ஜின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை நம்ம டிஸ்ப்ளேல எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம், எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. ஸோ அதோட டெஃபினிஷனை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை த டிஸ்ப்ளே பிஹேவியர் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டோட பிஹேவியர், டிஸ்ப்ளே பிஹேவியர் நான் சொல்ல தெரியுமா, டிஸ்ப்ளேல அது எப்படி ஆக்ட் ஆகணும் ஒரு எலமெண்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்ற விதம் எது மூலியமா அப்படின்னா இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி மூலியமா. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இதில் டைப்ஸ் பார்த்தோம்னா, பிளாக், இன்லைன் இன்லைன் பிளாக், நன். ஸோ இந்த 4 டைப் இருக்கு. ஓகேவா? டிஃபால்ட்டாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிளாக்காக தான் இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு பிளாக் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி இருக்குல்ல டைப்ஸு, பிளாக்கு, இன்லைன் பிளாக்கு, நன்னு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளாக்காக இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அதுதான் பிளாக்கு. டிஸ்ப்ளே அண்ட் எலமெண்ட் ஆஸ் அன் பிளாக் எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அதாவது எப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் எ நியூ லைன். புது லைனில் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டேக்ஸ் அப் த இது மொத்த பேஜோட அண்ட் டேக்ஸ் ஹோல் பேஜ் வித் ஆஃப் தட் லைன். ஓகேவா? ஸோ இதுதான் பிளாக்கோட ஒரு டெஃபினிஷன் மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு இன்லைன். ஸோ இன்லைன்லாம் ரொம்ப சிம்பிள். நான் இதெல்லாம் பிளாக்காக இருக்குண்ணா, நான் இன்லைன்லாம் எப்படி இருக்கும் ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ சாரி, இது இருக்குல்ல, இது இப்படி இருக்கா, அடுத்தடுத்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, இன்லைன். ஐயோ, ஓகேவா? தென் நன். ஓகே. இப்போ இன்லைனுக்குள்ள டெஃபினேஷன் பார்த்துருவோம். இது அதே தான், டிஸ்பிளே as an element as an inline element. அதாவது ஒரு லைனுக்குள்ளேயே வந்துட்டு அந்த எலமெண்ட் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டோ அந்த டேக்ஸோட எலமெண்ட்டோ மொத்தமாக ஒரே லைனில் வர்றது தான் இன்லைன் எலமெண்ட்னு சொல்லுவோம். என்னவா இருந்தாலும் எனி ஹைட் அண்ட் வித்து, எனி ஹைட் அண்ட் width property will have no effect. ஓகேவா? இதில் வந்துட்டு வித் ப்ராப்பர்ட்டி, ஹைட் ப்ராப்பர்ட்டி எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த இன்லைன் வந்து நம்ம கொடுத்துருக்குறப்போ. ஓகேவா? ஸோ தென் இன்லைன் பிளாக்னா வேற இல்லை, இந்த இன்லைனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணது ரொம்ப சிம்பிள். இந்த டிஸ்பிளே as an இன்லைன் எலமெண்ட் தான். இதை அப்படியே டிஸ்பிளே எலமெண்ட் as an இன்லைன் எலமெண்ட் வரைக்கும் எழுத்திட்டு இதில் வந்துட்டு எந்த இது கொடுத்தாலும் எஃபெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும் வித்தையும் ஹைட்டையும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. நன் அப்படின்றப்போ இந்த எலமெண்ட் டிஸப்பியர் இன் தட் பேஜ். அந்த எலமெண்ட் வந்துட்டு அங்கே இருக்கவே இருக்காது நன்னு கொடுக்குறப்போ. ஸோ நமக்கு ஷோவே ஆகாது, டிஸப்பியர் ஆயிரும். ஸோ அதை தான் வந்துட்டு நன்னு சொல்லுவோம். இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா, சாரி, டிஸ்பிளே கோலன் பிளாக் வேணும்னா பிளாக் கொடுத்துக்கலாம், இன்லைன் வேணும்னா இன்லைன் கொடுத்துக்கலாம், இன்லைன் பிளாக் வேணும்னா இன்லைன் பிளாக் கொடுத்துக்கலாம், நன் வேணும்னா நன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட சின்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, அதை வந்து நம்ம எப்படி ஒரு எலமெண்ட் மேலே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஐடியாலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம்.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஹரிவைகுண்டம். டாடா பாய்.